सकलसहस्राय सर्वरोगनिवारणाय श्रीमहाविष्णवे नमः. நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீவும் மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே. மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே, அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே. உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே, அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே. பூட்டு போட்டு மூச்சு காற்று அடைத்தவர் யாரும் இல்லை. ஆழ தோண்டி அறிவினில் போட்டு நம்பிக்கை தோற்றதில்லை. நோய் வந்து தீண்டினால் மருந்தை தாயன நினைப்பார். சோதனை போதினால் இறைவன் பாதங்கள் நம்புவார். தாண்டவ கோனே தாண்டவ கோனே, தன்னை அறிந்தார் வெற்றிகள் தானே. நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன் மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே. மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே, அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே. உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே, அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே. ஹலோ, நான் அப்புறமா பேசுறேன். ஆபரேட்டர், என் லைன்லாம் கட் பண்ணு. எந்த லைனும் கொடுக்காத. சொல்லுங்க சார். ஆமாமா, 3 மணிக்கு எல்லாரையும் கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வர சொல்லிடுங்க. மேடம் வந்துருவாங்க. நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ. சத்யா சார், என்னையும் கொஞ்சம் கவனிங்க சார். எம்டியை பக்கம் 1 ஹவரா வெயிட் பண்றேன். நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்களே எவ்வளவு பிஸியா இருக்குன்னு. எம்டி ரொம்ப பிஸியா இருக்காரு. நானும் 2-3 வாட்டி அவர்கிட்ட சொல்லிட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் ஃபோன் பண்ண அப்புறம் வந்தா போதும்னு சொல்லிட்டாரு. சார், இன்னும் 2-3 அப்பாயின்மெண்ட் இருக்கு சார். ஒரு தடவை நேர்ல போய் கேளுங்க சார். எனக்காக ஒரு தடவை பண்ணுங்க சார். ஹலோ, என்ன விஷயம்? அப்புறம் பேசுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். டாக்டர் சிவராமன். அதான் 2 முறை சொல்லிட்டீங்களே, வெயிட் பண்ணட்டும். அவர் வந்ததை நான் மறக்கல சார். இன்னும் அவருக்கு 2-3 அப்பாயின்மெண்ட் இருக்கான், அதனால. அப்போ அவரால் வெயிட் பண்ண முடியாதா? அவரோட காரியத்துக்கு தானே வந்திருக்காரு. காரியம் நடக்கணும்னா வெயிட் பண்ணணும். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்ட பிறகு அனுப்புனா போதும்னு சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா? இல்ல சார், அவர் வந்து 1 ஹவர் ஆச்சு, அதான். ஐ நோ, வெயிட் பண்ணட்டும். உங்களுக்கு என்ன வந்துச்சு கவலை? ஏன் இந்த டீலிங்க முடிச்சா ஏதாவது gift தரேன்னு சொன்னாரா, இல்ல பெரிய அமௌண்ட் ஆஃபர் பண்ணாரா? 3 மணிக்கு தான் மீட் பண்ண முடியும். இஷ்டப்பட்டா வெயிட் பண்ணட்டும், இல்லைன்னா போட்டோம். That's all. That's all. சார். என்ன சார் மனசுல உங்களுக்கு? கதவை தட்டி பெர்மிஷன் கேட்டு வர மாட்டீங்க? சாரி சார்.
சரி வாங்க, என்ன விஷயம்? டாக்டர், பேஷண்ட் ராஜாமணிக்கு இன்னைக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டிய டாக்டர் ஆல்வினுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லையா? காலையிலேயே ஃபோன் பண்ணாரு, வர முடியலங்கிறாரு. என்ன சார் இது? என்ன இது? என்ன கொடுமை இது? இப்போ வந்து சொல்றீங்க ஆபரேஷன் இன்னும் 1 மணி நேரம் கூட இல்ல. சார், மார்னிங்கே இதை பத்தி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீங்க கூட வேற டாக்டர் அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னீங்களே. ஆமா சொன்னேன்ல. ஏன் சார், இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். ஏன் உங்களால வேற ஒரு டாக்டர் அரேஞ்ச் பண்ண முடியாதா? எல்லாத்தையும் எம்டிஏ பண்ணணுமா? எப்படி சார் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம? போங்க சார் போங்க, போய் வேற டாக்டர் அரேஞ்ச் பண்ணி ஆபரேட் பண்ணுங்க. என்ன சத்யா, உங்ககிட்ட அப்பவே வெளியே போக சொன்னேன். ஒரு தடவை சொன்னா தெரியாதா? டாக்டர் ராமச்சந்திரன், ரொம்ப சரியாவே டயக்னைஸ் பண்ணிருக்கீங்க. ஸ்பீடி ரெக்கவரி ஆகணும்னு ஓவர் டோசேஜ் போகாம கரெக்டான நார்மல் மெடிசின்ஸ் தான் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. தட்ஸ் a good thing. I'm with you, doctor. Thank you. Go ahead. என்ன ரொம்ப இருமலா இருக்கு போல இருக்கு? நிறைய மெடிசன் ட்ரை பண்ணேன், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. டாக்டரா இருந்துகிட்டு நீங்களே இப்படி சொல்லலாமா? அப்போ உங்க பேஷண்ட்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? பேஷண்ட் கிட்டே தான் என்கிட்ட வந்தது. சரி, you do one thing. You try Cofasin. காஃபோசின் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துருங்க. ஓகே, ஐ வில் ட்ரை. Sure. மேடம் நான் வேணா போயிட்டு இல்ல அப்புறமா. பரவாயில்ல சத்யா. டாக்டர், பேஷண்ட்க்கு நீங்க கொடுத்திருக்க மெடிசனே போதும். அதே கண்டினியூ பண்ண சொல்லுங்க. தேவைப்பட்ட பேஷண்ட்க்கு நான் கவுன்சிலிங் பண்றேன். தேங்க் யூ. ஓகே. உட்காருங்க சத்யா. சொல்லுங்க, என்ன விஷயம்? மேடம், நம்ம எம்டி டாக்டர் நரேன் சார். என்ன தயக்கம்? சொல்லுங்க. சாரி டு சே, டுடே ஹி இஸ் நாட் நார்மல். ரொம்ப இன்டிஃபரண்டாக பிஹேவ் பண்ணுறாரு. அவர் இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை. மேடம், நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. கொஞ்ச நாளாகவே அவர் மனசை ஏதோ ஒரு விஷயம் அரிச்சுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் சட்டு சட்டுன்னு கோவப்படுறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது ஒரு புகாரை உங்ககிட்ட சொல்ல வரல மேடம். நானும் இதை ஒரு புகாரா எடுத்துக்கல. சார் என்ன திட்டினாரு கோவப்படுறாருங்கிறதுக்காகவோ இதை நான் சொல்ல வரல. உங்களை பத்தி எனக்கு தெரியும் சத்யா. ஃபார் த சேக் ஆஃப் சாந்தி நிலையம், சாருடைய இந்த ஆட்டிடியூட் அவ்வளவு நல்லதில்லை மேடம். இத மத்த டாக்டர்ஸும் பேசிக்கிறாங்க இல்லையா? இல்லனா நீங்க இந்த மேட்டர் என்கிட்ட கொண்டு வந்திருக்க மாட்டீங்களே. எஸ் டாக்டர், அதனால தான் என்னுடைய இந்த கவலையை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இங்கே வந்தேன். நீங்கள் நினைச்சா டாக்டர் கிட்ட பேசி அவரை சரி பண்ண முடியுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட சொன்னேன். தேங்க்யூ சத்யா. எம்டி ஏதோ சொன்னாரே, திட்டினாரே, கத்துனாரே, அதனால நமக்கு என்னன்னு விட்டுட்டு போகாம அவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு சாந்தி நிலையம் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு அதை என்கிட்ட வந்து சொன்னீங்களே. ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். தேங்க்யூ சத்யா. நான் டைம் பார்த்து நரேன் கிட்ட பேசுறேன். அப்புறம் யூ டோன்ட் வரி. நீங்க என்கிட்ட பேசினது நமக்குள்ளேயே இருக்கும். ஓகே? உங்களுக்கு மைண்ட் ரீடிங் கூட தெரியுமா மேடம்? ஹியூமன் சைக்காலஜி கொஞ்சம் தெரியும் சத்யா. இதனால நரேனோட உங்க ரிலேஷன்ஷிப் கெடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நியாயம் தானே? மேடம், மற்றவங்க கூட சாருக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு நான் முயற்சி பண்ண போய் எனக்கும் அவருக்கும் விரிசல் வந்துடக்கூடாது பாருங்க, அந்த கவலையில தான் சொன்னேன் மேடம். ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் கிட்ட சொல்லாம இருந்தாலே பாதி குவாரல்ஸ் குறையும். அப்படி காசிப் மாதிரி சொல்லிட்டே போறதுனால விஷயம் காம்ப்ளிகேட் ஆகி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதிகமாகுது. இட்ஸ் a lesson for all of us. May I come in? You cannot.
என்னடா கோவம் உனக்கு? ஏன் இப்படி எரிஞ்சு விழற? இவ்வளவு கோவம் ஆகாது நரேன். நீ பேசாம லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பு. ஏன் என்ன துரத்துற? யூ நாட் இன் யுவர் எலிமெண்ட் மேன். அது உனக்கு தெரியுதா இல்லையா? செல்ஃப் அனலைசிஸ் பண்ண எனக்கு டைம் இல்ல. ஆனா அதுக்கு டைம் இப்ப வந்திருக்குன்னு எனக்கு தோணுது. Tell me what's eating you? ப்ளீஸ் கொஞ்ச நேரம் என்ன தனியா இருக்க விடு. லீவ் மீ டு மை செல்ஃப். அதுக்கே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ. எதை ஷேர் பண்ணிக்க சொல்ற? உன்னை எதை நீயா இருக்க விடாம செய்தோ அத. கொஞ்சம் பிபி அதிகமா இருக்கு, சரியாயிடும், அவ்வளவுதான். சக டாக்டர்ஸ் கிட்டயும் எரிஞ்சு விழறேன், சக தர்மினி கிட்டயும் எரிஞ்சு விழறேன். கேட்டா பிபி மேல பழைய போடுறேன். பிபி ஷூட் அப் ஆகுறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அது என்னன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல ரதி. பெங்களூர் போறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் டென்ஸ்டா இருந்தேன். சரி, பிரேம் விஷயத்துல எஃபெக்ட் ஆயிருக்க, அது சரியாயிடும்னு நினைச்சேன். ஆனா பெங்களூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் இவ்வளவு டென்ஸ்டா இருக்கியே நரேன், என்ன நடந்தது? மனசுக்குள்ளேயே போட்டு உன்னையே நீ துன்புறுத்திக்காத. சொல்லு, என்ன நடந்தது? பிரேம் ஃபர்தரா ஏதாவது டார்ச்சர் பண்ணானா? வழக்கமா அவன் என்ன டார்ச்சர் பண்ணா நீ கேப்ப. இப்ப நான் கேக்குறேன், என்ன நடந்ததுன்னு சொல்லு. என் குழந்தைன்னு சொல்றானே, அது அவன் குழந்தைதான் ரதி. சொல்லு நரேன். பெங்களூர் மெடிக்கல் சென்டர்ல பணம் கொடுத்து ஆளை செட்டப் பண்ணி ஸ்பெர்ம் சாம்பிளை மாத்திருக்கான் அந்த படுபாவி. ப்ளீஸ் சொல்லுப்பா. பெங்களூர் கான்ஃபரன்ஸ்க்கு போறேன்னு போய் சொல்லிட்டு போய் இந்த விஷயம் உண்மையான செக் பண்ணி ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு தான் பேசுறேன் ரதி. சரி, நீ வாயை திறந்து சொல்ல போறதில்ல. உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு கணிக்கிற சக்தி எனக்கு கிடையாது. எப்போ உனக்கு சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு. ஹலோ, வாங்க டாக்டர் பரணி. எப்போ வந்தீங்க? இப்பதான். திருப்பதிக்கு போனா கியூல நின்னு வெயிட் பண்ணி பார்த்தாதான் அது வெங்கடாஜலபதி. அதுக்கு பேரு தான் தரிசனம். சும்மாவா? சாந்தி நிலையம் சேர்பர்சனா அவ்வளோ சீக்கிரம் பாத்திர முடியுமா? அப்புறம் எப்படி இருக்கீங்க? என்ன விஷயம்? என்ன பெங்களூர் டாக்டர் திடீர்னு சென்னை விசிட்? அதுவும் சொல்லாம கொள்ளாம? ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கல்யாணம், அதை அட்டன் பண்றதுக்காக சென்னை வந்தேன். ஈவினிங் தான் ஃப்ளைட்டு. நிறைய டைம் இருக்கே, அதான் உன்னைய நிறைய பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பெங்களூர் கான்ஃபரன்ஸ் இப்பதான் நடந்து முடிஞ்சது. அங்க 2 நாள் நரேன் உங்க கூட தான் இருந்திருப்பான். நீங்க நிறைய பேசிருப்பீங்களே. என்ன சொல்ற? நரேனா பெங்களூர் வந்தானா? ஆமா, சவுத் இந்தியன் டாக்டர்ஸ் அசோசியேஷன் மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்காக சாந்தி நிலையம் சார்பா நரேன் வந்திருந்தானே. என்னாலதான் வர முடியாம போயிடுச்சு. அந்த கான்ஃபரன்ஸுக்கு நரேன் வரல. 2 நாளும் குத்து வேலை கேத்தி மாநாடு தொடங்கினதுல இருந்து ஜனகணமான பாடி முடிக்கிற வரைக்கும் நான் அங்கதான் இருந்தேன். நரேன் ஒரு தடவை கூட என் கண்ணில் படலையே. ஒருவேளை இன்விசிபிள் மேனா வந்தானோ என்னவோ. நான் இப்ப வந்ததே 2 பேரையும் இன்வைட் பண்ணியும் ஒருத்தர் கூட ஏன் வரலன்னு கேட்டு போகதான். பெங்களூருக்கு போனியா இல்லையா? கான்ஃபரன்ஸ் பேப்பர்ஸ், தீசிஸ் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கல. நீ பெங்களூர் போயிருக்கலாம், ஆனா கான்ஃபரன்ஸ்க்கு போல. டாக்டர் பரணி என்கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப சொல்லு, என்ன விஷயமா பெங்களூர் போன? எனக்கு தெரியாம உனக்கு அங்க என்ன வேலை? உண்மையை சொல்லு. சொல்லு நரேன், இப்ப சொல்லு, என்ன விஷயமா பெங்களூர் போன?
எனக்கு தெரியாம உனக்கு அங்க என்ன வேலை? உண்மையை சொல்லு. சொல்லு நரேன். ஏய் குடு, கண்ணாடி குடு. நீ உண்மையை சொன்னா இந்த கண்ணாடி உன் முகத்துல இருக்கும். உண்மையை சொல்றேன் ரதி. அந்த உண்மை உன்னையும் என்னையும் சுட்டு பொசுக்கும். இருந்தாலும் சொல்றேன், ரதி வயத்துல வளர்றது தன்னோட குழந்தைன்னு சொன்ன பிரேம்குமாரை அடிச்சு உதச்சு இழுத்துட்டு போனேன். ஏய் 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 என்னது? உயிரை காப்பாத்துற டாக்டர் கையில உயிர் எடுக்கிற துப்பாக்கியா? என்ன கொல்ல போறியா? உயிர் வாழ எந்த தகுதி இல்லாத ஜந்து நீ. உன்னை கொன்னா அது கடவுளுக்கு பண்ற சேவை. பாக்குறவங்க கிட்டலாம் ரதி வயித்துல வளர்றது உன்னோட குழந்தைன்னு சொல்லிருக்க. என்ன மனுஷனா நீ? உன்னை உயிரோட விட்டா அதுதான்டா பாவம். நோ 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 நரேன், வேண்டாம் வேண்டாம் நரேன். நீ என்ன கொன்னுட்டா அப்புறம் ரதி வயித்துல வளர்ற குழந்தை அப்பா இல்லாத குழந்தையாயிரும். சாகறதுக்கு ஒரு நிமிஷம் இருக்கும் போதும் அடுத்தவனை டார்ச்சர் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு மரணத்தை தவிர நல்ல பரிசே இல்லடா. நரேன், நான் உன்னை டார்ச்சர் பண்ணல, பொய்யும் சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். ரதியோட வயித்துல வளர்றது ஏன் குழந்தை. நம்பிக்கை வரல? ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க. ரதி இயற்கையா கருத்தரிக்கல. அவளுக்கு நடந்தது செயற்கை கருத்தரிப்பு, ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன். நடந்த இடம் பெங்களூர் ஸ்வேதா மெடிக்கல் சென்டர். கரெக்டா? அது உனக்கும் ரதிக்கும் மட்டும் தெரிஞ்ச ரகசியம், வேற யாருக்கும் தெரியாத ரகசியம். இதை நான் எப்படி கரெக்டா சொல்றேன் பாரு. ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் நடத்தி முடிச்சது அந்த பெங்களூர் டாக்டர் மிஸ்ஸஸ் வசுந்தரா. கரெக்டா? அது நடந்த நாள் மே மாசம் 16ஆம் தேதி. கரெக்டா? இது உனக்கு தெரிஞ்ச ரகசியம். உனக்கு தெரியாத ரகசியம் ஒன்னு சொல்லட்டுமா? டாக்டர் சதீஷ் குமார் ஸ்வேதா மெடிக்கல் சென்டர்ல பயிற்சி டாக்டரா இருக்காரு, ஸ்பெர்ம் பேங்க் இன்சார்ஜ். சதீஷ் குமாரை சந்திச்சேன், என் வருத்தத்தை சொன்ன. என்னால ரதி பாரதிக்கு காதலனாக முடியல, கணவனாக முடியல. அட்லீஸ்ட் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்காவது அப்பாவாகணும்னு சொன்னேன். முதல்ல முடியாதுன்னு மறுத்தான். இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு விலை உண்டு. சதீஷ்குமாரோட விலை 10 லட்சம். 10 லட்சத்தை தூக்கி போட்டேன், சம்மதிச்சிட்டா. அவனோட உதவியால தான் ரதியோட வயித்துல என் குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. ரதி ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு புது கதை விடுறியா நீ? நரேன், இது கதை இல்ல, நிஜம். நம்பிக்கை வரலன்னா அந்த சதீஷ்குமாரோட வீட்டு நம்பர் இருக்கு, மொபைல் நம்பர் இருக்கு, பெங்களூர் அட்ரஸ் இருக்கு. வேணா நீயே போய் விசாரிச்சுக்க, இல்ல போன்ல விசாரிச்சுக்க. என்ன நம்பலையா? நீ நம்பு, நம்பாம போ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ரதி அடையணும்னு நினைச்ச, முடியல. அதான் திட்டம் போட்டு நானே ரதி வயித்துல குழந்தைய பார்க்க போறேன். மறு ஜென்மத்துல இல்ல, இந்த ஜென்மத்துல. தேங்க்ஸ் டு மெடிக்கல் வண்டர்ஸ். அந்த கொலைபாதகம் சொல்றது உண்மைதானா இல்ல பொய்யான்னு நேர்ல விசாரிக்கிறதுக்காக பெங்களூர் மெடிக்கல் கவுன்சில் கூட்டத்துக்கு போறேன்னு உன்கிட்ட பொய்ய சொல்லிட்டு டாக்டர் சதீஷ்குமார் வீட்டுக்கு நேர்ல போனேன். அவனை சந்திச்சப்போ நம்ம 2 பேர் தலையிலேயே இடி விழுற மாதிரி ஒரு செய்தியை சொன்னான். சதீஷ்குமார், சதீஷ், சொல்லுங்க. நீங்க தான் சதீஷ்குமாரா? ஆமா சார். நீங்க? சென்னையில இருந்து மிஸ்டர் பிரேம்குமார் உங்களை பார்க்க சொல்லி அட்ரஸ் கொடுத்தாரு. சொல்லுங்க. நீங்க ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா? ஆமா. படிக்க வசதி இல்லாதவரா? கிட்டத்தட்ட. பெங்களூர் மெடிக்கல் சென்டர் ஸ்பெர்ம் லேப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறீங்க? ஆமா. மேல் படிப்பு பாதியிலேயே நின்னு போச்சு. என்னோட ஷேவிங் மாதிரி. இப்பதான் கண்டினியூ பண்றேன். என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, நீங்க யாரு? லுக், நான் சென்னையில் ஒரு டாக்டரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என் பேர் நரேன். என் ஒய்ஃப் பேரு ரதி பாரதி. ஓ, அந்த கப்பல் நீங்க தானா?
எந்த கப்பல் எந்த எனக்கு கப்பல் ஒன்றும் தெரியாது சார். மரியாதையா சொல்லு. ஸ்பெர்ம் பேங்க்ல சாம்பிள மாத்துனது நீதானே? சொல்லு. டாக்டர் அப்படி செய்ய சொல்லி ಪ್ರೆಷರೈಸ್ பண்ணாங்க பிரேமோட கையாட்கள். ಟ್ಯಾಂಕಿಂದ ನೀರು ಹೋಗ್ತಾ ಇದೆ, ಮೋಟರ್ ಆಫ್ ಮಾಡಿ. சரி ஆஃப் ಮಾಡಿದೀನಮ್ಮ. பிரேம் சொன்னது செய்யலனா வயசான என் பேரண்ட்ஸை கொன்னுடுவேன்னு பயமுறுத்துனாங்க சார். ஏண்டா போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ண வேண்டியதானே? அதானே உன் வேலை. என் மேல் படிப்புக்கு நிறைய பணம் தேவைப்படுச்சு. அந்த படிப்புக்கு சீட்டு வாங்கி தரனாங்க. வசதி இல்லாத குடும்பம். எம்டி படிப்பை முடிச்சிட்டா செட்டில் ஆயிடலாம். அதனால 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 ஏன் லைஃப் அன்செட்டில் பண்ணணும்னு நினைச்சியா? எனக்கு வேற வழி தெரியல டாக்டர். டாக்டருக்கு படிச்சுட்டு இன்னொரு டாக்டருக்கு இந்த வஞ்சகத்தை செய்யறது மகா பாவம் தான். பட் ஐ வாஸ் அண்டர் பிரஷர். அப்போ ஸ்பெர்ம் சாம்பிள் மாத்தப்பட்டது நிஜம்தானா? நிஜம்தான்.